இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் வேலையை கச்சிதமாக முடித்த இஸ்ரோ விஞ்ஞானிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது போயம் 3 பூமிக்குள் மீண்டும் நுழைந்து எரிய போகுது. இஸ்ரோவின் விண்வெளித்தளமான போயம் 3 அனைத்து பேலோட் நோக்கங்களையும் நிறைவு செஞ்சுருக்கு. அது விரைவில் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைஞ்சு வரும்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி பார்த்துருவோம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகத்தில் கல்வித்துறை மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப்புகள் உள்பட மொத்தம் 9 பேலோடுகள் பிஎஸ்எல்வி ராக்கெட் போயம் 3ல் வைக்கப்பட்டு அனுப்பப்பட்டுச்சு. இந்த நிலையில் இந்த தொகுதி தனது பேலோட் நோக்கங்களை நிறைவு செஞ்சுருக்கு. அது விரைவில் பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைஞ்சு எரியும் அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்கு. இஸ்ரோ புத்தாண்டு தினத்தில் பிஎஸ்எல்வி ராக்கெட்டை ஏவுனது எல்லாத்துக்கும் தெரியும். இது எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. அதுக்கப்புறம் பிஎஸ்எல்வி ராக்கெட் கடைசி தொகுதியில் வச்சு அனுப்பப்பட்ட பிஎஸ்எல்வி சுற்றுப்பாதை பரிசோதனை தொகுதி போயம் 3 பூமியில் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழைஞ்சு அடுத்த 75 நாட்களுக்குள் எரியும் என இஸ்ரோ சொன்னிச்சு. இதன் மூலம் இந்த மிஷன் விண்வெளியில் எந்த கழிவுகளையும் விட்டு வைக்காமல் இருக்கும்னு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. பெங்களூரில் உள்ள யுஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் இருந்து ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அதன் வானிலை செயற்கைக்கோள் இன்சாட் 3TS அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் சனிக்கிழமை அறிவிச்சிச்சு. இந்த திட்டம் பிப்ரவரி GSLV மூலம் ஏவப்படுது. விண்வெளி கழிவுகளை குறைக்க இஸ்ரோ இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கு. அதன் மூலம் பணி நிறைவு செஞ்ச அல்லது செயலிழந்த செயற்கைக்கோள்களின் சுற்றுப்பாதையை குறைப்பது மற்றும் ராக்கெட்டுகளின் கடைசி நிலைகளை குறைப்பது அல்லது அதிகப்படியான எரிபொருளை அகற்றுறது, இந்த போன்ற நடவடிக்கைகளை இஸ்ரோ கடந்த ஆண்டு முதல் எடுத்துகிட்டு வருது. உண்மையில் போயம் 3 பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடுலு 3 இந்த சுற்றுப்பாதை பார்த்தீங்கன்னா 650 கிலோமீட்டர் முதல் 350 கிலோமீட்டர் வரை குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி விண்வெளி கண்காணிப்பு எக்ஸ்போசாட் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுச்சு. இந்த தளம் 25 நாளில் 400 சுற்றுவட்ட பாதைகளை நிறைவு செஞ்சுள்ளதாக விண்வெளி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் 9 சோதனைகள் ஒவ்வொன்றுக்கும் செயல்பாட்டுக்கும் வைக்கப்பட்டு அதை செயல்திறன் தீர்மானிக்கப்பட்டுச்சு. பெண்களுக்காக LPS இன்ஸ்டியூட்டில் இந்த டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட மகளிர் பொறியியல் செயற்கைக்கோள் விசாட் சூரிய கதிர்வீச்சு மற்றும் புற ஊதா குறியீடு கதிரியக்க கவச பரிசோதனை பார்த்திங்கன்னா ஒரு அமெச்சூர் ரேடியோ விண்வெளி ஸ்டார்ட் அப்கள் மூலம் 3 உந்துவிசை அமைப்புகள் மற்றும் ஒரு கிரகங்களுக்கு இடையான ஒப்பீட்டு இதெல்லாம் ஆய்வு செஞ்சிச்சு. இது ஆய்வு செஞ்ச பிறகு இந்த ஆய்வகம் மூலம் தூசி எண்ணிக்கை சோதனை விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினால உருவாக்கப்பட்ட 2 வகையான எரிபொருள் செல் அமைப்புகளும் இந்த தொகுதியில் இருந்துச்சு. இதுவரை 3 போயம் தளங்களில் இஸ்ரோ மொத்தம் 21 சோதனைகளை நடத்தியிருக்கின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு நிச்சயமாக ஒரு சயின்டிஃபிக் பதிவு, அப்டேட் பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலையை கச்சிதமாக முடித்த இஸ்ரோவின் போயம் 3 பூமிக்குள் மீண்டும் நுழைஞ்சு எரியும்னு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you.